எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன். இந்த மாத ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து, அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை சந்திக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் என்பது என்னன்னாக்கா பிளான் பண்ணதை காட்டிலும் இந்த திடீர் நிகழ்வுகளாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே என்னன்னாக்கா எதிர்பார்த்த நேரத்தை காட்டிலும் எதிர்பார்க்காத நேரங்களில் தான் அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி என்னன்னாக்கா இவங்களோட பூர்வீகத்தோட எப்போதும் ஒரு தொடர்புலயே இருப்பாங்க. ஏன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு மேல ஒரு நாட்டம் இருக்கும். ஆன்மீகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஆழமான ஆன்மீக சிந்தனை உடையவங்க, தெளிவான சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய விஷயம், இவங்களோட மைனஸே என்னன்னாக்கா ஒரு அவசரமும் அந்த பதட்டமும் தான். இந்த பதட்டத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாகும். மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, நிறைய குடும்பத்தோடைய முன்னேற்றத்திற்காக எடுத்த அனைத்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைமான கண்டிப்பாக. இந்த காலகட்டம் என்னன்னாக்கா ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கும். சில பேருக்கு என்னன்னாக்கா படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கும், சில பேருக்கு குடும்பத்திலோட அடுத்த ஒரு நிலை சார்ந்த விஷயமா இருக்கும், சில பேருக்கு காதல் திருமணமா இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனம் விரும்பி அந்த கோயிலுக்கு போறது, சிவாலயங்களுக்கு செல்வது, மனம் விரும்பிய இடங்களுக்கு பயணம் செய்வது வழியாக இந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களோட நிறைய சுற்றுலா செல்வது வாய்ப்புகள் இருக்கும். படிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய நண்பர்களோட சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ரொம்ப நெருங்கிய நண்பர் சின்ன ஒரு விஷயத்துக்காக தேவையற்ற ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இது எல்லாமே ஒரு குறுகிய காலம் தான். ஸோ அதனால அதை விட்டு நீங்கள் பெருசாக கவனம் செலுத்தாமல் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான பாதையை கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். மென்மையான வசீகரிக்கும் பேச்சை உடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்க, ஏன்னா பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நிறைய பரணி நட்சத்திரக்காரங்க இந்த சினிமா துறை மேல ஒரு ஈடுபாடு இருக்கும். எப்போதும் எதையும் ஒரு கலர்ஃபுல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு ஃபுட்டு எப்போதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்தவங்களை கூட பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உபசரிக்கணும், நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, டேஸ்டி ஃபுட்டு போடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எப்போதும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி எந்த ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மனைவியை வெளியில விட்டு கொடுக்கணும். ஏன்னா மனைவிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் வெளியில பார்த்தீங்கன்னா மனைவியோடைய ஆசைகளை நிறைவேற்றுறது, மனைவிக்கு பிடித்தமான விஷயங்கள் செய்வது, இந்த மாதிரியான மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரமா இருக்கும். அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பிரதானமாக சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக ஃபுட் அலர்ஜிஸ் ஏற்பட்டிருக்கும். ஃபுட்டே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு ஃபுட் அலர்ஜிஸ் ஏற்பட்டுரும். சிறிய தொற்றுகள், ஏதாவது சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான சிறு உபாதைகள் எல்லாமே இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. இது சரியாகுமான ஆயிடும். ஸோ மேலும் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு காரணத்திற்காக என்ன சொல்லுவோம், கணவன் மனைவி ஒரு வெளியூர் செல்வது, ஒரு சுற்றுலா செல்வது, அங்கே செல்லும் போது ஒரு சிறிய தேவையற்ற வாக்குவாதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா பணத்துக்காக சரி குடும்பத்தோட மேன்மைக்காக பணம் ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேர் என்னன்னாக்கா வாகனம் வாங்குவாங்க, வண்டி வாங்கிறதுக்காக ஒரு சிறிய கடன் என்பதை வாங்கி வீட்டிற்காக சில முயற்சிகள் எடுப்பாங்க. வீடை ரெனிவேட் பண்ணுறது, வீட்டுக்காக விஷயங்கள் எடுக்கும்போது அதனாலையும் சில பேருக்கு சிறிய கடன்கள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுமான கண்டிப்பா ஏற்படும். தன்னுடைய சுய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடைய சுய கௌரவத்துக்கு இவங்க எப்போதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கல, அந்த இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க, இல்லை அந்த நபரையே சந்திக்க மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. ஸோ அது ஏன்னா சூரியனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக கிருத்திகை 1ஆம் பாதம் ரொம்ப இருக்கும். கிருத்திகை 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தேவையற்ற இவங்களே போய் வாலண்டரியா ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிப்பாங்க. சிக்கிறதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க. பிற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஆரம்பத்திலேயே சிந்திக்காம பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் சிந்திச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஸோ அந்த மாதிரி தான் கிருத்திகை 2, 3 பாதத்துல இருப்பாங்க. எப்போதும் இவங்களுடைய சிந்தனைகள் லேட்டான டிலேடு சிந்தனைகள் இருக்கும். மேலும் இவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தன்னுடைய வீடு நல்ல ஒரு வீடு இருக்கணும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வீடு இருக்கும். அதுவும் என்ன வீடு வந்து ஒரு பங்களா டைப்ல இருக்கணும், நல்ல ஒரு சஃபசிகேட்டான வீடு. அந்த ஊர்லயே நம்ம வீடு தான் டாப்பான வீடா இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் அந்த ஊர்லயே நாம தான் ஒரு சிறந்த ஒரு வீடா இருக்கணும்ன்ற ஒரு முனைப்பு வந்து இவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான காலகட்டம்னு சொல்ல முடியும். ஸோ எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்க வந்து சிறிய தடைகள் என்பது ஏற்பட்டு அதனால என்னன்னாக்கா டக்குன்னு பேட்டரி டவுன் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சி குறிப்பாக என்னக்கா படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கும், இல்லை குடும்பம் சார்ந்த விஷயம், இல்லை நண்பர்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்துப்போம். அது பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு டிலே ஆகும். இந்த காலம் வேணா போன மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க எல்லாமே கை கூடி வந்த மாதிரி இருக்குது. இந்த காலத்தை வந்து அனுபவிக்க முடியாம ஒரு சிறிய தடைகள் அதே மாதிரி நண்பர்களோட ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும். நிறைய கிருத்திகைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை இடிச்சு மாற்றுறது, வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்களோட குறிப்பா என்னன்னாக்கா ஏதாவது சிலைகள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கு.